தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் ஒரு நாள் இன்ப சுற்றுலாவை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா எங்காவது பிக்னிக் மாதிரி போயிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே கோவை சொந்தங்களின் சங்கமம் ஒன்ற அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து செயல்பட்டுருக்குறாங்க. அவங்க மூலிமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற 50 கிலோமீட்டரில் பொள்ளாச்சி ஆலியார் ரோட்டில் பொள்ளாச்சியிலேருந்து 16 கிலோமீட்டருங்க ராயல் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அங்கே நடந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. லா 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 ஆஹா வட்டமிட்டு பறக்குதம்மா மனசு வான வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக. வட்டமிட்டு பறக்குதம்மா மனசு வான வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக. உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம். உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம். வட்டமிட்டு பறக்குதம்மா மனசு வான வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக. உழைப்பால் ஒன்று பட்டு ஓடும் நதியை போல பயிருக்கு நீர் போல நாம் பாசத்தில் நனைந்திடுவோம். ஆடும் குயிலோடு நாம் சேர்ந்தே பாடிடுவோம். மண்ணோடும் விண்ணோடும் ஆடி கழித்திடுவோம். மண்ணோடும் விண்ணோடும் ஆடி கழித்திடுவோம். வட்டமிட்டு பிறக்குதம்மா மனசு வான வீதியிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம். உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம். உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம். தென்றல் காற்றை நான் தென்றல் காற்றை நாம் மாசில்லாமல் சுவாசிப்போம். இயற்கையை ரசித்தேனாம் நம் உறவுகளை காத்திடுவோம். இயற்கை அன்னையை நாம் என்றும் வணங்கிடுவோம். உள்ளம் மகிழ்ந்தே நாம் இயற்கையை ரசித்திடுவோம். இறைவனை வணங்கிடுவோம். நம் உறவுகள் வாழ்ந்திடவே ஒரு பாடல் கேட்போமா? ஒரு தாக்கீடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 5 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஆ ஆ ஆ அடுத்திங்கு பிறப்பொன்று எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா. உன்னாலே பிறந்தேனே ஆஹா
அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இலசுகளின் ஆட்டம் பார்ப்போமா? ஒரு தப்பட்டை ஆட்டம் பார்ப்போமா? இலசுகளின் ஓப்பொடு. அடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடலாமா? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இருங்க இப்படி உள்ள ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர் நாலாவது நம்பர் டீமா தனித்தனியா அனுப்புவோம். அதுல வந்து உங்க பாக்ஸ் இந்த கிரில் இருக்கு பாத்தீங்கன்னா, கருப்பு கிரில், இதுக்குள்ள ஒரு ட்ரெஷர் ஒளிச்சு வச்சிருக்கிறோம். அது நீங்க ட்ரெஷர், அது பேப்பரால எதுவாக இருக்கலாம், ஒரு பொருள் ஒளிச்சு வச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும். நீங்க டீமா செயல்பட்டு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இந்த மாதிரி பேப்பர் அது உங்களோட திறமை. அதனால டீமா ரூல்ஸ் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டீம் அனுப்புவோம், ஒரு டீம் அனுப்புவோம். அந்த டீம் வந்து எந்த டைமிங் குள்ள எடுக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் ட்ரெஷரை, அத டைமிங் மத்த டீம் பீட் பண்ணணும். 30 செகண்ட்ல எடுத்தாங்கன்னா நீங்க 29 செகண்ட்ல அது எடுத்தாங்க. அடுத்த டீம் தயாராகுங்க, வாங்க வாங்க. 2ஆம் நம்பர் டீம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு ரூல்ஸ் நல்லா தெரியுமா? ஆமாங்க,
அவங்க எடுத்த டைமுக்குள்ளே நாங்கள் எடுத்தா நாங்கள் பின்னு. மூணாவது டீம் வாங்க. ரூல்ஸ் தெரியுமில்லங்க. வெரி குட். அவ்வளவுதான். இதான் உங்களோட நோக்கம். இதுதான் 47 செகண்ட்குள்ள 2 பேப்பர் எடுக்கணும். சரிங்களா? கிளம்ப. டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி. டைம் ஸ்டார்ட். ஒரு பேப்பர் இந்த டீமில் எடுத்துட்டாங்க. ஒடியாடுறாரு பாருங்க. இன்னொரு பேப்பர் எடுக்கணுமே. ஓ, அந்த பக்கமும் அந்த பொண்ணு பேப்பரை கண்டுபிடிச்சிருச்சு. ஒடியாடுறாங்க. 2 பேப்பர் 45 செகண்டில் எடுத்துட்டாங்க. எல்லாரும் ஒண்ணுதான். அவங்க எடுத்துட்டு வர டைம்ல இருந்து நம்ம ஒரு 10 செகண்ட் நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? நன்றி. கரண்ட் அருமை. ரூல்ஸ் எல்லாம் தெரியுங்களா? ஐயா தெரியும். என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணுங்க? 47 இல்லைங்க, 45 ஆச்சு. 44 செகண்டுக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க தான் வின்னு. போங்க, சீக்கிரமா போங்க. எல்லாம் போறாங்க. இந்த டீம் தான் 35 செகண்ட்ல பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பரவாயில்லையே, இந்த டீம் தான் வின் பண்ணுச்சுங்க. சூப்பர். எல்லாரும் ஒரு கைதட்டு போடுங்க. அடுத்து நாம பார்க்க போறது பிரிவுங்களோட கும்மி ஆட்டம் ஃபர்ஸ்ட் மூமெண்ட். அடுத்து வாட்டர் டான்ஸ் பார்ப்போமா? You can get some. இயற்கை டிவி உறவுகளே, அருமையாக ஒரு நாள் சுற்றுலாவை பார்த்தீங்க.
இது கோவையிலிருந்து பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சியிலேருந்து 16 கிலோமீட்டர் ஆலியார் ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி சுங்கம்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து உடுமலைப்பேட்டை ரோட்டில் போகணும். 4 கிலோமீட்டர் போனால் இந்த ராயல் ரிசார்ட் வருங்க. ஒரு முறை போயிட்டு வாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவைப்படுதுங்க. அதுக்காக சொந்தங்களின் சங்கமம் சார்பாக தலைவர் பாலு அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார். கூட நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்தாங்க, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும். நம்ம 75 வயது ஆன நம்ம டெலிஃபோன் ராமசாமி அண்ணனாகட்டும், அதே மாதிரி இந்த காமெடி பண்ணிட்டு இருந்தார் பாருங்க கல்யாண்குமார் அவர்கள், அவராகட்டும், அதே மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாருமே, இளையவர்கள் எல்லாருமே இதில் ஈடுபாடாக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோணின திறமையை ஆட்டம் பாட்டம் எல்லாமே பண்ணாங்க. அதில் ஸ்பெஷலாக நடனமானவர் நம்ம சூலூர் சண்முகம் அவர்கள். அதே மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிவகுமார் அவர்கள், தனசேகர் அவர்கள், இவங்க எல்லாருமே மிகச்சிறப்பாக கூட இறங்கி ஒர்க் பண்ணாங்க. இது முடிகிற போது என்ன பண்ணாங்கன்னா, நம்ம செயலாளர் ராஜேஷ் அவர்கள், அந்த குமாரசாமி அண்ணன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கண்டெய்னர் நினைவு பரிசு பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே மேடையில் வச்சு இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக நினைவு பரிசாக கொடுத்தாங்க. இப்போது நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். அதே சமயத்தில் ஏதாவது கல்யாணத்துக்கு போனால் சும்மா நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படின்னு கேட்டு நம்ம சும்மா அந்த வேலை இந்த வேலையும் பேசுகிறோம். ஆனால் நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சுது. அதில் நம்ம காங்கேயம்பாளையம் தங்கவேல் அவர்களும் அவர்களது துணைவியார் மங்கையர்க்கரசி அவர்கள், இவங்க 2 பேருமே அருமையாக பாடினாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மங்கையர்க்கரசி அவர்கள் இசை ஆசிரியராக இருந்தாலும் அவருடைய துணைவர் திரு தங்கவேல் அவர்கள், அவர்கிட்ட இந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு அற்புதமாக பாடல் பாடினார். வட்டமிட்டு பறக்குதம்மா மனசு வான வீதியிலே, தென்னமர தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் கூட்டமாக. அற்புதமான பாடல் 2 மணி நேரத்தில் ஏற்றி தந்திருக்காரு கவிஞர் பாலு அவர்கள். அதுக்கு 4 மணி நேரத்தில் இசையமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம கோவை பரமன் அவர்கள். இசை அமைத்தது மட்டுமல்லாமல் அதைய தானே பாடி அவரே தாளமும் போட்டார். சும்மா இந்த கட்டலில் மேஜையில் வச்சு தாளம் போட்டு நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காரு. எவ்வளோ அருமையான பாடலுங்க. இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவிக்கிறதா நம்ம தீபம் இயற்கை டிவியோட நோக்கம். வட்டமிட்டு பறக்குதம்மா மனசு வான வீதியிலே, தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக, உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம். உறவுகளை கொண்டாட ஒவ்வொரு நாளும் ஆசை கொண்டோம். வட்டமிட்டு பறக்குதம்மா மனசு வான வீதியிலே, தென்னை மரத்தோப்புக்குள்ளே சேர்ந்து வந்தோம் ஒன்றாக. இசை நாற்காலி பெரியவங்கள்லேருந்து சின்னவங்களுக்கு வரைக்கும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதில் எல்லாருமே கலந்துட்டாங்க, உற்சாகமாக கலந்துட்டாங்க. அதில் டெலிஃபோன் அண்ணன் வின் பண்ணார், சின்னவங்களில் தருண் என்னுடைய பேரன் வின் பண்ணார். இப்படி டான்ஸ் ஆடுறது அப்படி தான். இளைஞர்கள் எல்லாருமே வெளிப்படுத்துகிறாங்க தன்னுடைய திறமையை. அதே மாதிரி அங்கே ஸ்விம்மிங் பூலில் எல்லோரும் நீந்தினாங்க. ஒரு மகிழ்ச்சி தானே. இப்போது இதனால் உறவுகள் மேம்படும். வாழ்க்கையில் 100 ஆண்டுகள் பக்கம் வாழ முடியும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தால். சில பேர் இருக்கிறாங்க,
ஒரு சிறு தவறு அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் செய்கிறவங்களுக்கு பிடிச்சி தானே செய்கிறாங்க. அப்போது அந்த சில மனக்கசப்பு பேச்சில் சில மனக்கசப்பு வந்துடும். அதை பத்திரமா பாதுகாத்து வாழ்க்கை முழுவதும் வச்சுருப்பாங்க. தவறு. ஏன்னா ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயல் அப்போதைக்கு நடந்துருச்சு, அதில் தவறுன்னு சொல்லிவிட்டு இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அடுத்த செயலுக்கு போயிடணும். அந்த நிமிடமே மறந்துடணும்னு சத்குரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் மனசு ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தமாக இருந்தால் தான் நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும், ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் உள்ள மனக்கசப்போடு வாழ்ந்தீங்கன்னா வெறுப்பு தான் வரும். வெறுப்பு வந்தால் அந்த மனதில் அமைதி இருக்காது. இதெல்லாம் நினச்சி தான் நாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை என்கரேஜ் பண்ணுறோம். அப்படி மனக்கசப்பு இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஈவெண்ட்டில் கலந்து விளையாடுற போது இந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி இருங்க. அப்படி தான் எடுத்துக்கணும் மனிதர்கள். இங்கே 75 வயதில் இருக்கிறவர் இன்னும் விளையாடிட்டு இருக்கிறாருன்னா அவர் மனசு அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இது ஒரு படிப்பனை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம மனதை ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கும் அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உருவாக்கிக்கணும்னு கேட்டுட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுலையே பல சிரமங்கள், நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதைய கோர்வை பண்ணுறதுல பல சிரமங்கள். அங்கே வச்ச பாட்டுக்கு நம்ம போட்டோம்னா காப்பி ரைட் வந்துடும். அந்த பாட்டை நம்ம எடுத்தாக வேண்டியது வரும். சரி, அது மியூசிக் போட்டால் அந்த பாட்டை எடுத்துகிட்டு வேறு மியூசிக் போட்டுடலாம். அதே சிறப்பாக பாடியிருக்காங்க, அந்த பாட்டை எப்படி எடுக்கிறது? பாடினதை எடுத்தால் அவங்க பாடினதே தோணாது. அதுக்கு தான் நான் ஒரு யுக்தி கண்டுபிடிச்சி அரை நிமிஷம் 3/4 நிமிஷமெல்லாம் போட்டால் எடுக்க முடியாது, காப்பி ரைட் வராது. அதனால் இடையில கட் பண்ணி வேறு ஒரு மியூசிக்கை போட்டு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி வெளியிட்ருக்குறோம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல திறமைசாலிகளை வெளியே கொண்டு வர்றதற்கு இந்த தீபம் இயற்கை டிவி ஒரு காரணமாக இருந்திருக்கு. தயவுசெய்து நீங்கள் அந்த தீபம் இயற்கை டிவியில் காலையில் 7 மணிக்கு தான் ஒவ்வொரு எபிசோடும் ரிலீஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் இந்த மாதிரி காப்பி ரைட் வந்தால் தான் முடியறதில்ல. என்னுடைய வேலைப்பளவுகள் அதிகமாக இருந்தால் ஒரு நாள் தள்ளி போகும். ஆனால் தொடர்ந்து 7 மணிக்கு நம்ம தீபம் இயற்கை டிவியில் வீடியோவை ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் தொடர்ந்து இந்த தீபம் இயற்கை டிவியை நடத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.